கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கு ஒரு தகப்பன் தன் ஊழியக்காரனை கூப்பிட்டு சொல்கிறான், இவனுக்கு இப்படி செய்யுங்கள் என்று சொல்கிறான். எப்படி செய்யணுமா? தெளிவாக சொல்கிறான். நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் என்று சொல்கிறான். அப்படியானால் அவன் யார்? யாருக்கு இதை தகப்பன் போடச் சொல்கிறான்? எந்த மனுஷனுக்கு அவன் போடச் சொல்கிறான் என்பதனை குறித்து இந்த நாளிலே நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக கவனிக்கும்படியாக உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனம், இந்த வேத பகுதியிலே ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் 2 பேருமே வித்தியாசமான கேரக்டர். ஒரு தான் ரொம்ப சாப்பிட்டா வீட்டில் அடங்கி இருந்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து சொல்வார்த்தையை கேட்டு நடக்கிற ஒரு மூத்த மகன் இருக்கிறான். 2வது மகன் எப்படிப்பட்டவன் சொன்னால், அவன் வீட்டில் தான் இருப்பான், அவன் வீட்டுக்கு அடங்க மாட்டான். அவன் நினைச்ச காரியத்தை நடத்தணும்னு நினைப்பான். பிடிச்ச பிடிவாதத்தில் நிற்பான். அவனுடைய நோக்கம் என்னென்னா, நான் இப்படி தான் வாழுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் உலகத்தில் இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு ஒரு குறைங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளவனாக அவன் இருக்கிறான். பாருங்க, இப்படி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் இந்த இளையவன் ஒரு நாள் என்ன செய்தான்னா, தன் தகப்பனிடத்தில் சண்டையே போட்டுட்டான், பிரச்சனை உருவாக்கிட்டான். என்ன உருவாக்கிட்டான்னா, நான் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. நான் வளர்ந்தாச்சு, நான் வாலிப பையனாக வந்தாச்சு, இனி என் மனம் போல் நடப்பேன், இஷ்டம் போல் நடப்பேன், அதனால் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, என் சந்தோஷத்துக்கு எதுவுமே தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன் தகப்பனிடத்தில் சண்டை போட்டு அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல், தகப்பன் எவ்வளவோ சொல்லுகிறான் கேட்காம, அவன் பலருடைய ஆலோசனை கேட்டிருப்பான். வாலிப வயசு இல்லையா, சின்ன பையன் தானே, பலருடைய ஆலோசனை கேட்பான், ஃப்ரெண்ட்ஸுடைய ஆலோசனை கேட்டிருப்பான். யாருடைய ஆலோசனைலாம் கேட்டு உங்கள் வீட்டில் வந்து சண்டை போட்டு முடிவாக என்ன சொல்லிட்டோம்னா, அப்போ நீங்கள் நம்ம சொத்தில் பாதி, எனக்குள்ள பாகத்தை எனக்கு பங்கு வச்சு தந்துடணும், தந்தே ஆகணும்னு சொல்லி முடிவாக நிற்கிறான் பாருங்க, பிடிவாதமாக நிற்கிறான் பாருங்க. அப்போ தகப்பன் சொல்லியிருப்பார், சொல்லாமல் இருக்க மாட்டார். தாய் சொல்லியிருப்பார், சொல்லாமல் இருக்க மாட்டார். டே வேண்டாண்டா, சொன்னதை கேளு, நீ சின்ன வயசு, இப்போமே உனக்கு சொத்தெல்லாம் பங்கு வச்சு தந்துட்டோம்னா, நீ ஏதாவது செலவு பண்ணிட்டேன்னா, அவ்வளவு சீரழிச்சிட்டேன்னா பின்னாடி நீ கஷ்டப்பட்டுறக்கூடாதுல்ல மக்களே அப்படின்னு இருப்பாங்க. இவன் கேட்கவே இல்லைல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பங்கு வச்சு தரணும், ஏன் சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, நான் எனக்கு எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும், நான் சின்ன பையனா, நானும் வயசு வந்தாச்சுல்ல, எனக்கு வாலிபம் வந்தாச்சுல்ல, நான் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்குரிய பாகத்தை மட்டும் எனக்கு பங்கு வச்சு தாங்க, நான் எங்கே போய் எப்படி சந்தோஷமாக இருக்கணும், எப்படி வாழணும்னு தெரியும், நல்லா சம்பாதித்து நான் பெரிய கோடீஸ்வரனாக வர்றதுக்கு முடியும், என்னால் முடியும், எனக்கு படிப்பு இருக்குது, ஞானம் இருக்குது, புத்தி இருக்குது, அறிவு இருக்குது, பலன் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, இரத்த ஓட்டம் இருக்குது, அதனால் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு பங்கு வச்சு மட்டும்தான் தரணும்ட்டான் பாருங்க. பிடிச்ச பிடிவாதத்தில் நிற்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனும் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்துருக்கிறான், கேட்கல. முடிவாக தகப்பன் சொல்லிட்டான், சரிடா, உனக்குரிய பாகத்தை நான் பங்கு வச்சு தாரேன்.
ஆனால் கொஞ்சம் நீ ஞானமாக நடந்துக்க, கொஞ்சம் நீ நாங்கள் சொல்கிறத கேளாம். அதெல்லாம் ஒன்றும் கேட்க முடியாது. பங்கு வச்சு தான் முடிவாக நின்றுட்டான் பாருங்க. பிடிச்ச பிடிவாதத்தில் நிற்கிறான் பாருங்க. உடனே தகப்பன் பார்த்தேன், வேறு வழி இல்லை, அப்படியே பங்கு வச்சு கையில் கொடுத்துட்டான். பங்கு வச்சு அப்படி கையில் கொடுத்துட்டான். அவனுக்குரிய பாகத்தை அவனுக்கு கையில் கொடுத்துட்டான் பாருங்க. அதை வாங்கிட்டு அவன் பட்ட சந்தோஷத்துக்கு அளவில்லை. அந்த சொத்து அவன் கையில் வந்த உடனே, அவனுக்குரிய ஆசீர்வாதம் அவன் கையில் வந்த உடனே, அவனுக்குரிய பங்கு அவன் கையில் வந்த உடனே தலைகீழ நிற்கிறான். அவனுக்குரிய ஆசீர்வாதம் அவன் கையில் வந்தவொடனே அவனுக்கு ஒன்றும் புரியலை, சந்தோஷப்படுகிறான். இனி நான் சந்தோஷமாக இருப்பேன், மன மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லிட்டு சொத்தை வாங்கிட்டு போயிட்டான் பாருங்க. வாங்கிட்டு போய் அவன் மனம் போன போக்கில் வாழ ஆரம்பிச்சிட்டான். என் அன்பின் தேவஜனமே, இன்றைக்கு அநேக குடும்பங்களில் அந்த தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு அநேக பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது கிடையாது. அநேக வாலிப சகோதர சகோதரிகள் ஒரு வயசு வந்த உடனே தன்னுடைய இஷ்டப்படி வாழ்வதற்கு தான் சில முயற்சி பண்ணுகிறார்கள். ஏன் இஷ்டப்படி தான் வாழ்வேன், நான் சந்தோஷமாக தான் இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆகினால எனக்கு இப்போ பையங்க என்ன சொல்லுவான், பையங்க என்ன சொல்லுவான், எனக்கு ஒரு பைக்கு வேணும், அதுவும் விலை கூடின பைக்கு தான் வேணும், 2.5 லட்சம் 3 லட்சத்தில் உள்ள பைக்கு தான் வேணும், சீட்டு பின்னாடி வசந்து இருக்கணும். ஆமாம், நான் கீழே கிடந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு பின்னாடி இருக்கிறவன் எனக்கு மேலே இருக்கணும், அந்த அளவுக்கு ஒரு பைக் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். அப்பா சொல்கிறார், கொஞ்சம் இருடா, பொறு, நீ படித்து முடித்து நல்ல வேலைக்கு போ, நல்ல வேலைக்கு போ, நல்ல சம்பாதி, வாழ்க்கையில் முன்னேறு, நல்லா இருடா அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் என்ன படிக்காதவனா, நான் என்ன முட்டா போயலா, நீங்கள் தான் 8ஆம் கிளாஸு, அம்மா 5ஆம் கிளாஸு, நான் எங்கே வந்திருக்கேன், நான் இப்போ எம்ஏ, எனக்கு தெரியாதா? பொம்பளை பிள்ளை கேட்டால் சொல்லாது, நான் பிகாம் முடிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், உங்கள் சோழி என்ன உண்டு அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். எனக்கு இது வேணும்னா வேணும், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும், இந்த செல்ஃபோன் தான் எனக்கு வேணும், எனக்கு ஐஃபோன் தான் வேணும், அதுவும் எனக்கு ஐஃபோன் தான் வேணும் அப்படின்னு பிடிச்ச பிடிவாதத்தில் நிற்கலாம் பாருங்கள். இன்றைக்கி வாலிப பையங்களும் பிள்ளைகளும் எத்தனை குடும்பத்தில் ஆமாம், அவன் வச்சிருக்கிறான்ல, அவன் வீட்டுக்கால அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்கிறாரு, அவங்க அப்பா அவனுக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கேட்டால் அதை கூட நீங்கள் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. அப்போ அப்படின்னா எனக்கு ஒரு செல்ஃபோன் வேணும், சரிடா நான் வாங்கி தரேன், என் நிலைமைக்கு தகுந்தாற் போல் வாங்கி தரேன், என் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் உனக்கு நான் நல்ல ஒரு ஃபோன் வாங்கி தரேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு ஐஃபோன் தான் வேணும், அவன் வச்சிருக்க மாதிரி விலை கூடின செல்ஃபோன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி எத்தனையோ வாலிப பையங்க வாலிப பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு தான் வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நிறைய பேர் இருக்கலாங்க. எனக்கு பைக்கு வேணும்னா பைக்கு வேணும், கார் வேணும்னா கார் வேணும், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும். அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்காதுடா, அந்த பேண்டை பாரு, ஓட்டையாக கிடக்கு, கிழிஞ்சு பேலாக இருக்குது, இதை போய் கேட்குறீங்க. இல்லை இதான் எனக்கு இன்னைக்கு ஃபேஷன், இதான் இங்கே உள்ள மாடல், உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா, இப்படி கிழிச்சு போட்டால் தான் அது மாடலாக இருக்குது. அவன் அங்கங்கே ஓட்டையாக கிடக்கணும், அப்போ தான் அது மாடல்ப்பா, இது விலை கூடின ட்ரெஸ்ப்பா, உங்களுக்கு தெரியாது. அதில் தையல்லாம் போட்டிருக்கான்டா, ஒரு மாதிரி கிழிஞ்சு தையல் போட்டிருக்கான், துணியை வச்சு ஒட்டிலாம் வச்சுருக்கான், அதுதான்ப்பா ஃபேஷன், அதுதான் ஃபேஷன் சொல்லி பையங்கள் நிற்கிறான். பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்டால் அது சொல்லுது, இந்த கையில் வந்து ஓட்டை இருக்கணும், ஆமாம் இந்த கையில் ஓட்டை இருக்கணும், இந்த கையிலையும் ஓட்டை இருக்கணும், இங்கே வலை தான் வச்சுருக்கணும், அந்த அப்படியே அந்த ட்ரெஸ் தான் எனக்கு வேணும், அந்த வலை வச்ச ட்ரெஸ் தான். அது அசிங்கமாலாம் இருக்கும், அது அசிங்கமாலாம் இருக்கும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா, நம்ம அப்படிப்பட்ட அசிங்கமான ட்ரெஸ்ஸை போடலாமா, வேண்டாம் மக்களேன்னு சொல்ல கேட்க மாட்டாங்க. இல்லை அதுதான் இப்பொழுது எனக்கு ஃபேஷன், அதுதான் ஃபேஷன், எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சு நிற்கிற பிள்ளைகள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கீழ்ப்படுகிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. வீட்டு சூழ்நிலையை அனுசரித்து தன் தாய் தகப்படைய நிலைமையை புரிஞ்சு செயல்படக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்பாவுடைய வருமானம் இவ்வளவு தான், அம்மாவுடைய வருமானம் இவ்வளவு தான், நம்ம வீட்டு நிலைமை இவ்வளவு தான்,
நம்ம இதுக்கு தகுந்தாற் போல் நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கணும், இதுக்கு தகுந்தாற் போல் ஒரு ஃபோன் எடுத்துக்கணும், இதுக்கு தகுந்தாற் போல் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளதான பிள்ளைகள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த வீட்டு நினைப்பே இல்லாமல் என்ன நீ கஷ்டப்படுவியோ, எப்பா நீ எவ்வளவு கடன் படுவியோ, அம்மா நீ எவ்வளவு கடன் படுவியோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த ஃபோன்லாம் வேணும், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும். அவன் வீட்டு சூழ்நிலையை அறியாமலே கேட்பான் பாருங்க. தாய் தகப்பன்ற வருமானம் என்ன இதெல்லாம் தெரியாமலே கேட்பான் பாருங்க. அவன் நினைச்சதை சாதிக்க நிற்பான். அந்த நேரத்தில் தான் தாயும் தகப்பனும் நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. வேண்டாம்டா, சொன்னதை கேளு. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, கேளு, நான் சொன்னதை கேளு. நான் கேட்க மாட்டேன்ல. யார்கிட்டையாவது வட்டிக்கு வாங்கியாவது இன்றைக்கி தாய் தகப்பன் அந்த செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்றாங்க. அவங்க எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த கடனை தீர்ப்பதற்கு அந்த தாயும் தகப்பனும் படுகிற கஷ்டம் எவ்வளோங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு புரிய முடியலை. சந்தோஷமாக போகிறாங்க. ஐஃபோனை வாங்கிட்டு இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே பேசுகிறான், ராத்திரி பேசுகிறான், பகலை பேசுகிறான், ஒரே ஃபோன் தான். அப்படியே தட்டில் மேலே மாடியில் கொண்டு போயிடுறான். மாடியில் கொண்டு போய் ஒரே ஃபோன். இல்லை, யார்கிட்டடா பேசுக? அது என் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறேன். என்னடா பேசுகிற? பாடத்தை பற்றி தான் சந்தேகம் கேட்டுட்ருக்கேன். இந்த சந்தேகம் கேட்டு முடியாது பாருங்க. அது வேறு இடத்துல ஒன்று விடும். அப்போ தான் அந்த சந்தேகம் முடியும். அது வேறு சந்தேகம் முடியாது, சந்தேகம்தான். அவட்ட அந்த பாடத்தை பற்றி கேட்டுட்ருக்கம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கம்மா, இங்கேருந்து அங்கே பேசுகிறேன், அங்கேருந்து இங்கே பேசுகிறேன். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு அநேக வாலிப சகோதரிகள் மட்டுமில்லை, திருமணம் ஆனவர்களும் கூட, சின்ன பிள்ளைகள் கூட ஃபோனுக்கு அடிமையாகி அந்த ஃபோன் இல்லாட்டா வாழ்க்கையே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு பிசாசானவன் கிரியை செய்து இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை கையில் எடுத்து வச்சிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையில் எடுத்து வச்சிருக்கிறான். எங்கே போனாலும் வந்தாலும் அந்த செல்ஃபோன் இல்லாமல் நம்மளால் போக முடியல. பார்த்தீங்களா? அந்த பிசாசை கையிலேயே கொண்டுட்டு தானே போகிறோம். நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த செல்ஃபோனில் எதை பார்க்குறான், எப்படி பார்க்குறான், எந்த சூழ்நிலையில் பார்க்குறாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அதே செல்ஃபோனில் தான் நல்லது இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனாலும் அந்த நல்லதை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்து ஒரு 10% தான் இருக்கும். ஆனால் 90% அது நமக்கு வாழ்க்கையில் நம்மளை கொல்லக்கூடியதாக தான் அதிகமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் உள்ள இருக்கும். அந்த பிசாசை தான் கையிலேயே தூக்கிட்டு போவோம் பாருங்க. எங்கே போனாலும் பாக்கெட்டில் இருக்கும், எங்கே போனாலும் கையில் வச்சுருப்போம், எங்கே போனாலும் பேக்கில் வச்சுருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எந்த அளவுக்கு பிசாசானவன் நம்மை அந்த செல்ஃபோனுக்குள்ளே அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்கிறது புரியாது. ஆனால் என்ன, எனக்கு அது இல்லாமல் வாழவே முடியாதுங்கிறாங்க பிள்ளைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அடம் பிடிச்சி வாங்குகிற குடும்பங்கள் ஏராளம். என் அன்பின் தேவச்சனமே, இதை கஷ்டப்பட்டு தாயும் தகப்பனும் வாங்கி கொடுத்துட்றாங்க. சரி, இவன் என்ன செய்யணும்? ஏன்னா இவன் சொல்லுவான், எனக்கு அந்த செல்ஃபோன் இல்லையாக்கும் செத்தே போயிடுவாங்க, எனக்கு அந்த ட்ரெஸ் எடுத்து தரலையா நான் செத்தே போயிடுவாங்க. பார்க்குறாங்க, என்ன செய்கிறது? செத்துக்கிட்டு போயிடக்கூடாது, இத்தனை வயசு வரை வளர்த்து ஆளாக்கி செத்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் சில ஆலோசனை சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு மண்டையில் ஏறாது. ஏன்னா அவங்க செல்ஃபோன் மோகத்தில் இருக்கிறவங்க, காதல் மோகத்தில் இருக்கிறவங்க, வேறு ஃப்ரெண்ட்ஷிப் மோகத்தில் இருக்கிறவங்க, உலக பிரகாரம் இச்சையின் மோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் புரியக்கூடிய ஒரு நாள் கட்டாயம் வரும். அன்னைக்கு புரியும் போது புரியக்கூடிய தன்மை நமக்கு இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இந்த வேத பகுதியில் இந்த இளைய குமாரனான இருக்கிறவன் தகப்பனிடத்தில் சண்டை போட்டு சொத்தை பிரித்து வாங்கிட்டு போயிட்டான் பாருங்க. போய் என்ன செய்தானா, அவன் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்தானான், இஷ்டப்படி வாழ்ந்தானான். அவனுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அதையெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிச்சான் பாருங்க. பயங்கரமாக அனுபவிச்சான். காரணம் என்ன? இளமை பருவம், இரத்த ஓட்டம். எவன் என்ன ஆலோசனை சொன்னாலும் இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுக்கிட்டே இருப்பான். போடா, எனக்கு தெரியும்,
உன் சோழி என்ன உண்டு அதை மட்டும் பாருமா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இந்த சகோதரன் அப்படி தான் வாங்கிட்டு போய் எல்லாம் சீரழிச்சான் பாருங்க. அவங்ககிட்ட இருந்த அந்த பணமெல்லாம் செலவழிந்து ஒன்றுமில்லாத நிலைமை ஆகிற வரையிலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருந்தான். அவன்கிட்ட அந்த பணமெல்லாம் செலவழிந்து போகிறது வரையிலும் அவன் ஜாலியாக இருந்தான் பாருங்க. முடிவில் ஒரு நாள் எல்லா பணமும் இழந்தான். எல்லா பணமும் இழந்தாச்சு. இப்போ அடுத்து செலவு பண்ணதுக்கு, ஜாலியாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவன்கிட்ட பணம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பணம் இருந்தபோது அவங்க அப்பனை நினைக்கல, தாயை நினைக்கல, கூடி பிறந்த சகோதரனை நினைக்கல, தன் வீட்டினுடைய சொத்து வசதியை பார்த்து நினைக்கல, அங்குள்ள வேலைக்காரங்கள்லாம் திருப்தியாக இருக்கிறாங்களே அதெல்லாம் எதையுமே அவனுக்கு நினைக்கல. அவன் சந்தோஷமாக இருந்தான். என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, அநேக வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு தாய் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டது போல தான் இருக்கும். ஆனால் ஒரு காலம் கட்ட வரையிலும் கேட்பாங்க. இப்போ அந்த கையில் ஒரு வேலை பார்த்து சம்பளம் வாங்குறது வரையிலும், அவங்க கையில் ஒரு வருமானம் வருகிறது வரையிலும் தாய் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு நடப்பாங்க. அதுவும் கூட இன்றைக்கு அவனை கொண்டு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது குடும்பத்தில். அந்த பிள்ளையை கொண்டு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது அந்த குடும்பத்தில். அவங்க போடுகிற ஆட்டத்தை கண்டு அந்த தாய் தகப்பனும் பயந்து போய் செத்துறக்கூடாதே, எங்கே ஓடிடக்கூடாதே, எதுவும் விழுந்து செத்துறக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து அவனை கெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவன் கையில் ஒரு வேலை கிடச்சின்னு வச்சுக்கிட்டுங்களேன், நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல ஒரு வேலை கிடச்சிட்டுனா 10, 50,000 ரூபா 60,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டாமல் நிலைமை என்ன? அவன் மனம் போல் வாழ ஆரம்பிச்சிருவான், இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சிருவான். என் அன்பின் தேவ ஜனமே, அந்த நேரத்தில் இப்போ நீ ஆண்டவரை பற்றி சொல்லி பாருங்கள், புரியாது. குடும்ப சூழ்நிலையை குறித்து சொல்லி பாருங்கள், புரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இவனுக்கு புரியலை, அவன் ஜாலியாக இருந்தான். எல்லாம் இழந்த பிறகு தான் புரியக்கூடிய தன்மை வந்தது. எல்லாம் பணமும் இழந்ததுக்கு பிறகு தான் அவனுக்கு கொஞ்சம் புத்தி தெளிஞ்சது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ அவனுக்கு புத்தி தெளியுது? எல்லாம் இழந்த பிறகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனமே, எல்லாவற்றையும் இழந்த போது இப்போ சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை, வழி இல்லை, பட்டினியாக கிடக்கிறான், பசியும் பட்டினியுமா இருக்கிறான். என்ன செய்யணும்னு தெரியல. ஒருத்தங்கிட்ட போய் வேலைக்கு போய் சேரதுக்கு முடிவு பண்ணிட்டான் பாருங்க. எங்கேயாவது ஒரு வேலை பார்த்து சாப்பிடணுமே, பசினால் வாடுகிறேனே, இனி எவன்கிட்ட போய் வேலை கேட்குற, சரி எவன்டையாவது ஒருத்தங்கிட்ட வேலை கேட்போன்னு சொல்லி அந்த புத்திக்கு வந்துட்டான் பாருங்க. அப்படியான என்ன, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கும் போது நீங்கள் சமாதானமாக தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்களும் பிள்ளைகளை சரியானபடி வளர்த்து அதற்கு பக்குவமாக வளர்த்து கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, வாலிப சகோதரனே சகோதரியே, ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து நல்ல வேலையை தந்து கை நிறைய சம்பளத்தை தந்திருக்கிறார் என்றால் நீ சந்தோஷமாக இருக்கும்படியாகத்தான் உனக்கு அதை தந்திருக்கிறார். அப்படியானால் அந்த சம்பளத்தை வைத்து நீங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக நடத்த பழகணும். உங்கள் மனம் போன வாழ்க்கையில் வாழக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிடாதீங்க. இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. இங்கே இவன் எல்லாவற்றையும் இழந்து இவன் பசியினால் வாடுகிறான், தரித்திரமான நிலைமையில் இருக்கிறான். என்ன செய்யணும்னு தெரியல. நேர ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போய் சேர்றான் பாருங்க. ஒருத்தங்கிட்ட போய் வேலைக்கு செய்கிறான். அவன் சொல்லிட்டான், உனக்கு நான் வேலை தாரேன், சூப்பர் வேலை தாரேன், இங்கே இருப்பியா? நான் இருக்கையா, எனக்கு பசி, வேறு வழி இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் என்ன வேலை செய்யணும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படிங்கிறான் பாருங்க. ஆனால் ஒன்று, எனக்கு சாப்பாடு வேணுங்கிறான் பாருங்க. எப்படி இருந்தவன் இப்போ என்ன கேட்குறான் பார்த்தீங்களா? எப்படி வாழ்ந்தவன், எப்படி செல்வாக்காக இருந்தவன் ஒரு நேரம் ஆகாரத்துக்கு பிச்சை எடுத்த மாதிரி எடுக்கிறான் பார்த்தீங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இருக்கிறதெல்லாம் விட்டுக்கிட்டு நாளைக்கு இருக்கும்போது, இருக்கும்போது, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்போது, பண வரவு இருக்கும்போது, நல்ல வேலை இருக்கும்போது, தெம்பு இருக்கும்போது, ஆரோக்கியம் இருக்கும்போது மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
வாழ்ந்துடாதீங்க. நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துடாதீங்க. தெய்வத்துக்கு பயந்து வாழ்ந்துடுங்க. ஏனென்றால் இந்த வேலையும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த வருமானம் நிரந்தரம் கிடையாது. என்றைக்கு நாள் நம்ம கையை விட்டு போகும். அப்படி போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கு முறை தேடி போனால் போல கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளில் மனசு கஷ்டப்படக்கூடாது, அந்த நாளில் வேதனைப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அவன் எல்லாவற்றையும் இழந்து இப்போ ஒரு நேரம் ஆகாரத்துக்கு ஒருத்தனோட வேலைக்கு போய் நிற்கும்போது அவன் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? பன்றிகளை மேய்க்கணும். மேய்ச்சிருவியான்னு கேட்குறான். இவனுக்கு பன்றி மேய்ச்சி பழக்கமே கிடையாது. பன்றிகளெல்லாம் மேய்ச்சின்னு பழக்கமே கிடையாது. ஆனாலும் பசியினால், அந்த வறுமையினால், அந்த தரித்திரத்தினால, சரி ஐயா நான் பன்றிகளையாவது மேய்க்கிறேன், எனக்கு சாப்பாடு வேணும்னா நீ மேய்ச்சிட்டு வாங்க, உனக்கு சாப்பாடு தரான்ட்டான். மேய்க்க போனான் பாருங்க. மேய்க்க போனும் போது அந்த பன்றிகளுக்கு வைக்கிற ஆகாரமான தவிடு இவன் கையில் தான் கொடுத்து அனுப்பிட்டான்னா, பன்றிகளுக்கு ஒரு குறை வரக்கூடாது. இந்த ஆகாரத்தை போடுன்னா இதை இப்படி குழைச்சி இப்படி அழுத்து போடு, இப்படி அப்படி போடு. அப்போ பாருங்கள், அவன் தெளிவாக அந்த பன்றிக்குள்ள தவிடையும் கொடுத்து தண்ணியும் கொடுத்து சொல்லிட்டான், இதை டைமுக்கு டைம் குழைச்சி அப்படியே அந்த பன்றிக்கு போடு, அது எல்லாம் திருப்தியாக சாப்பிடணும், ஒரு குறை பன்றிக்கு வரக்கூடாதுன்ட்டான். இவன் சரின்னு போனான். இவனுக்கு பன்றி மேய்ச்சி பழக்கம் இல்லை, பன்றிக்கு ஆகாரம் வச்சு பழக்கம் இல்லை. நல்ல செல்வாக்காக வாழ்ந்தவன், குறைவில்லாமல் வாழ்ந்தவன், நிம்மதியாக வாழ்ந்தவன். இப்போ பன்றியை எப்படி மேய்க்கணும்னு தெரியல, பன்றி எப்படி மேய்க்கணும்னு தெரியல, எப்படி ஆகாரம் வைக்கணும்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுக்கு பசி. சரி, அவன் சொன்னபடியே அந்த அப்படியே தவளெல்லாம் குழைச்சி எடுத்து அப்படியே தண்ணியை விட்டு குழைச்சி அந்த பன்றிகளுக்கும் வைக்க போனால், அந்த பன்றிகளுக்கு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுருக்கு பாருங்க. அந்த பன்றிகளெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுது. முட்டி அடித்தது சாப்பிடுது, முந்தி அடித்தது சாப்பிடுது. அந்த நேரத்தில் இவன் பசியினால் என்ன செய்கிறான்னு தெரியுமா? அதில் கொஞ்சம் எடுத்து இவன் சாப்பிட எடுக்காமல் இருக்க. அந்த தவிடில் அந்த பன்றிக்கு வச்சு ஆகிறது இவன் கொஞ்சம் எடுத்து சாப்பிட போகிறான். அந்த பன்றியெல்லாம் இவனை பார்த்து சண்டை போடுது. தொற்றாத மோனை, எங்களுக்கு வச்ச ஆகாரத்தை நீ தொடக்கூடாது போந்தல அப்படிங்கிறா பாரு. அந்த பன்றி சொல்லுது, அந்த பன்றியெல்லாம் சொல்லுது, எங்களுக்கு வச்ச ஆகாரத்தில் ஒன்று கூட நீ தொடக்கூடாது, வெளியே போ, நீ இது எங்களுக்கு வச்ச ஆகாரம், நீ எப்படி இல்லை கை வைக்கலாம்? சண்டை. எல்லா பன்றி இவங்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சு பாருங்க. இவன் பன்றிகிட்ட கெஞ்சிட்டு இருக்கான், கொஞ்சம் ஆகாரம் தான், கொஞ்சம் ஆகாரம் தான், கொஞ்சம் ஆகாரம் தான்னு கேட்கலாம் பாருங்க. அந்த பன்றி சொல்லுது, என் கூட்டத்தில் நீ இருந்துக்க, ஆனால் கை வச்சிடாத, ஆகாரத்தில் கை வச்சிடாதங்க பாருங்க. எந்த நிலைமைக்கு போயிட்டான் பார்த்தீங்களா? எந்த நிலைமைக்கு போயிட்டான் பார்த்தீங்களா? இப்போ தான் நினைக்கிறான், ஐயோ இந்த பன்றிகளுக்கு வச்ச ஆகாரம் கூட எனக்கு கிடைக்க மாட்டுக்கு, இந்த பன்றிகள் கூட எனக்கு இந்த ஆகாரத்தை தரதுக்கு விட மாட்டேங்குது, இந்த பன்றிகள் கூட எனக்கு ஒரு நேரம் ஆகாரத்தை தரதுக்கு விட மாட்டேங்குது, நான் பசியினால் வாடுகிறேனேன்னு சொல்லி தான், அந்த பசியினால் வாடும் பொழுது தான் தகப்பனை நினைக்கிறான், தகப்பனோட வீட்டை நினைக்கிறான், அப்பாவை நினைக்கிறான், அப்பாவோட வீட்டை நினைக்கிறான். என் அன்பின் தேவச்சனமே, எப்போ நினைவு வருது பார்த்தீங்களா? அதுவரை நினைவு வரல. அந்த பசி பட்டினி வந்த உடனே தகப்பனோட வீட்டை நினைக்கிறான் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நினைக்கிறான்? எப்படியா நம்ம வீட்டில், நம்ம அப்பா வீட்டில் நல்ல ஆகாரம் இருக்கும், எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்றாங்க, எனக்கு தானே இந்த ஆகாரமே இல்லை, இந்த பன்றிக்கு வச்சு கூட தவிடு கூட நமக்கு கிடைக்கலையே, அப்போ நம்ம எப்படியாவது அங்கேயே போயிடுவோம், முடிவு எடுத்துட்டான் பாருங்க. நம்ம அப்பாட்டே போயிடுவோம், முடிவு எடுத்துட்டான் பார்த்தீங்களா? ஆனால் என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஒருவேளை நான் சண்டை போட்டு எல்லா சொத்தையும் பங்கு வச்சுட்டு வந்துட்டேனே, எனக்குரிய பாகத்தை பங்கு வச்சுட்டு வந்துட்டேன், எங்கள் அப்பா என்ன போன கொன்னே போட்டுருவான், அதனால் மகனாக ஏற்றுக்க மாட்டான், அது எனக்கு கன்ஃபார்ம் தான். எங்கள் வீட்டுக்கு போனால் என்ன மகனாட்டி ஏற்றுக்க மாட்டான், ஆனாலும் ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கிடுவாங்கிற எண்ணத்தில் இவன் புறப்பட்டு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டான் பாருங்க. புறப்பட்டு வாரான், ரெடி ஆனவன் புறப்பட்டு வந்துட்டான். அப்படியே புறப்பட்டு வரும்போது இங்கே தகப்பனுக்கு தகவல் கொடுக்குறாங்க, உன்னுடைய இளைய மகன் வந்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி. அவன் வாரான்னு சொல்லி கேள்விப்பட்டவன தகப்பன் ஓடியே போகிறான், அந்த மகனை பார்ப்பதற்காக ஓடியே போகிறான். ஓடியே போய் அவனும் வருகிறான், இவனும் ஓடியே போய் அவன் கழுத்தை கெட்டி சேர்த்து பிடிச்சு, வா மகனே வா, வாடா வா என்று சொல்லி அரவணைச்சு முத்தமிட்டு கூட்டிட்டு வாரான் பாருங்க. இதுதான் தகப்பன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவன் அப்படியே பார்க்குறான். எங்கள் அப்பா என்னை அடிப்பார்னு நினச்சேன், எங்கள் அப்பா என்னை கொல்லுவார்னு நினச்சேன், எங்கள் அப்பா என்னை திட்டுவார்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா என்னை எவ்வளவு அன்பாக நேசித்து வா மகனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறாரே என்று சொல்லி இவன் அவன் கூடாலே வாரான் பாருங்க. தகப்ப கூடாலே வாரான். வந்தவன தகப்பன் பார்த்து சொன்னான், மக்களே கவலைப்படாடா, அப்பா நான் எல்லாத்தையும் இழந்துட்டப்பா. இவன் சொல்கிறான், அப்பா நான் எல்லாவற்றையும் இழந்துட்டப்பா. நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், பரத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், தெய்வத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிக்காங்கப்பான்னு சொன்னபோது விடுறா எல்லாத்தையும் விட்டு நீ வா, நீ திரும்ப வந்துட்டல, அது போதும் எனக்கு. எவ்வளோ அழகாக சொல்கிறான் பார்த்தீங்களா? திரும்ப வந்துட்டல, அது போதும்டா, வா உனக்கு என்ன செய்யணும் நான் செய்கிறேன்னு சொல்லி தான் அந்த மகனுக்கு தான் இங்கே ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மகன் எப்படிப்பட்டவன்? வேதம் தெளிவாக சொல்கிறது, அவன் எல்லாவற்றையும் இழந்தவன், சண்டை போட்டு சொத்தை பிரிச்சுட்டு போனவன், அதே சொத்தை எல்லாம் வாங்கி அழிச்சவன். அவனுக்கு தான் விருந்து ஆயத்தப்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, பன்றி கூட்டத்தில் இருந்தவன், பன்றி கூடையே இருந்தவன், பன்றியை மேய்த்தவன், அதே நேரத்தில் பன்றிக்கு வச்ச தவிடு கூட கிடைக்காதவனுக்கு தான் தகப்பன் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவன் சொல்கிறான், அப்பா நான் பரத்துக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படி தன்னை உணர்ந்தான் பாருங்க. அவனுக்கு தான் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல என்னை வேலைக்காரனா ஏற்றுக்கிடுங்கப்பான்னு சொல்ல வந்தவனுக்கு தான் ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துகிறான். என் அன்பின் தேவஜனமே, இப்படிப்பட்ட ஒரு மகனுக்கு தகப்பன் விருந்தை ஆயத்தப்படுத்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம்தான், ஒரே ஒரு காரணம். வேதம் சொல்கிறது, அதே லூக்கா 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பின் தேவஜனமே, இப்படிப்பட்ட ஒரு மகனுக்கு தகப்பன் அவ்வளோ பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்த காரணம் என்ன? அவன் மனம் திரும்பி வந்ததுதான் காரணம். அவன் மனம் திரும்பி வந்ததான் காரணம். வேதம் சொல்லுகிற தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? ஜெபம் மட்டும் போதாது, ஜெபம் வேணும், ஆனாலும் தன் பிள்ளைகளை உணரணும், தான் செஞ்ச பாவங்களை உணரணும், தான் செஞ்ச அக்கிரமங்களை உணரணும். நான் இப்படியெல்லாம் பாவம் செஞ்சிட்டேன், நான் இப்படியெல்லாம் துரோகம் பண்ணிட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாய், தாய் தகப்பனுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியக்காரனுக்கு விரோதமாக நான் இப்படியெல்லாம் சில ரகசியமான பாவங்களெல்லாம் செஞ்சிட்டேனே, நேரடியான பாவங்களெல்லாம் செஞ்சிட்டேனே, துரோகம் பண்ணிட்டேனே, நான் அடுத்தவங்களை வேதனைப்படுத்திட்டேனே, என் ஊழியக்காரனை வேதனைப்படுத்தினேன், சபையை வேதனைப்படுத்தினேன், எங்கள் தாய் தகப்பனை வேதனைப்படுத்திட்டேனே, தயவா என்னை மன்னியும் என்று சொல்லி மனம் திரும்பி ஒரு மனுஷன் திரும்பி வருவானேயானால், ஏசப்பா நீங்க என்ன மன்னிச்சுக்கிடுங்கப்பா, நான் செஞ்ச பாவத்தெல்லாம் என்ன மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிடுங்க, என்னை ஒரு மகனாக வேண்டாம் ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கணும்னு சொன்னா, என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து என்கிறவர் ஒன்று வேலைக்காரனாக ஏற்றுக்க மாட்டார், மகனாக தான் ஏற்றுக்கொள்வார். மகனாக ஏற்றுக்கொண்டு தான் சொல்கிறார், என் மகன் மறுபடியும் திரும்பி வந்திருக்கிறான், அவன் மனம் திரும்பி வந்திருக்கிறான், அவனுக்கு தான் விருந்தா ஆயத்தப்படுத்து என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, அந்த மகன் தகப்பனிடத்தில் வந்து கேட்டானா, எனக்கு ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துங்க, என் காலுக்கு ஒரு புது செருப்பை தாங்க, நல்ல ட்ரெஸ்ஸை தாங்க, நல்ல ஒரு ஆடை எனக்கு பலியிடுங்க, எனக்காக நல்ல ஒரு விருந்தை வைங்கன்னு கேட்டானா, ஒன்றும் கேட்கல, ஒன்றுமே கேட்கல. அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம், மனம் திரும்பினான், செஞ்ச தவறுகளை விட்டு மனம் திரும்பினான், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா பாவத்தை விட்டு மனம் திரும்பி வந்தான். அந்த தேவாதி தேவன், அந்த தகப்பன் அவனை முத்தமிட்டு அணைத்து அவனுக்குத்தான் மிகப்பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினார். என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆனால் மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். எவ்வளவுதான் ஜெபித்தாலும் மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் இருக்கணும். என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, நீங்கள் கேட்டாலும் சரி, கேட்காம இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் கையில் வந்து கிடைக்கணும்னா நீங்கள் மனம் திரும்பணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு மனம் திரும்பணும், பிடிச்ச பிடிவாதத்தை விட்டு மனம் திரும்பணும்,
தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தை விட்டு மனம் திரும்பணும். ரகசியமாக செஞ்ச பாவங்களானாலும் சரி, நேரடியாக செஞ்ச பாவங்களானாலும் சரி, எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி, இயேசுவே நான் இப்படியெல்லாம் பாவங்களை செய்தது உண்மைதான், என்னை மன்னித்து என்னையும் ஆசீர்வதின்னு சொல்லி கேட்டால் கட்டாயம் உங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராகவே இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, மனம் திரும்பி வருகிறதான தேவ பிள்ளைகளுக்குத்தான் நீர் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். மனம் திரும்பி யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் வந்து, அப்பா நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சுக்கிடுங்க, என்னை என் குடும்பத்தை ஆசீர்வதியும் சொல்லி கேட்குறாங்களோ அத்தனை பேருக்கும் அவருடைய பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கி அவங்களை ஆசீர்வதித்து அவங்களை உயர்த்த போகிற நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கலங்காத தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.